கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. தொண்டை இது என் குரலே இல்லை, வேற குரல் வந்துச்சு. அப்போ பார்த்துக்கோ நான் எவ்வளோ கத்திருப்பேன்னு. அங்கே உள்ள ஃபுல்லாக பிளாஸ்ட் தான் ப்ரோ. இன்னொரு வாட்டி நீ மட்டும் உள்ள பண்ணா ப்ரோ, சாமியார் தான் ப்ரோ வெளியே ஒரு அந்த மாதிரி இருக்கு ட்ரெய்லரு. அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு பொங்கலுக்கு வந்து ஃபுல் பிளாஸ்ட் ப்ரோ. 1.5 மாதம் ஹவுஸ்ஃபுல்லு ஷோ, எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி தான் உள்ள தளபதியோட இது இருக்குது. நீ வந்து ஜனநாயகன் படம் வந்துட்டு அப்புறம் பாரு ப்ரோ, எல்லாமே அந்த படம் தான் போய் பார்ப்பானுங்க. பகவதி கேசரி அது இதுன்றாங்க, கேசரி கிசலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அங்கே நமக்கே டெஸ்ட் ப்ரோ, வேற மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எல்லாம் டைலாக் ப்ரோ, டைலாக்லாம் வெறியாக இருக்குது ப்ரோ. அந்த கன்னு லீக் பண்ணுற அந்த சீனு வெறி ப்ரோ, இருக்கிறதுல பயங்கரமான சீனு ப்ரோ. அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தளபதி இந்த ட்ரெயிலர் கடைசியில் தளபதி வாசஸ் ரோபோட் வெரி ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ, வெயிட்டிங் பதிலாக கம்மிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2026 வந்து தளபதி, இது தளபதி பேர் சொல்லும், தளபதி கூட தான் வெளிலுண்டு போயிட்டே இருக்கான் ப்ரோ. சாட்டை எத்தனை யாரு? நம்ம எம்ஜிஆர், அவ்வளோதான். அதுதான் சொல்ல வராங்க, விட்டால கிடையா என்ன ப்ரோ. ப்ரோ பராசக்தியை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு இன்னும் சொல்ல முடியல ப்ரோ. உள்ளே போனால் அந்த ட்ரெயிலர் அந்த மாதிரி ப்ரோ, வேற என்ன ப்ரோ சொல்கிறது? ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் ப்ரோ டு அபவுட் பராசக்தி. அவ்வளோ ட்ரெய்லரா இது? ட்ரெய்லர் இல்லைங்க, இது செலிப்ரேஷனுங்க, கொண்டாட்டம். கடவுளே பார்த்துட்டு வந்துக்கிறோம். கடவுளே அஜித் இல்லை, கடவுளே தளபதி. இதுக்கப்புறம் டிவிக்கே தான் பார்த்தீங்களா ஹெல்மெட். நாங்கள் உள்ள பால் அபிஷேகம் பண்ணிக்கிறோம். உள்ள பார்த்தா தெரியும் 10 சீட்டு. ஐயோ தொண்டை பார்த்தீங்களா? தொண்டை நீ கவனம் மாட்டாங்கல்ல. தளபதி தான் 2026 தளபதி தான். டிவிக்கே தான் டைலாக்ஸா செலிப்ரேஷன் தாங்க. டைலாக்ஸ் ஒன்று வெடிக்குது, அப்படியே வெடிக்கிறது. நீங்கள் அங்கே ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற சீட்லாம் பார்த்தாலே தெரியும், வெடிச்சிருக்கோம் ஒன்று ஒன்று. பராசக்தி செத்துட்டான் ப்ரோ. பராசக்தி எங்கள் லிஸ்ட்லே இல்லை ப்ரோ. ஆனால் வருது ப்ரோ, நெக்ஸ்ட் டேவே வருது ப்ரோ. நீங்கள் தான் லிஸ்ட்ல இல்லை. பராசக்தி இருக்கட்டும், அது நாங்கள் ஜோக்கர் மாதிரி வேணும்னு சீட்டை போட்டுக்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம். ஜோக்கர் எதுக்கு யூஸ் ஆகும்? அதே தான் பராசக்தி வேஸ்ட்டு. நீங்கள் சொல்லுங்க பராசக்தி பாருங்க, டீஷர்ட்டை பாருங்க, தளபதி தான் இங்க இருக்கிறது. பாருங்க தொண்டை போயிடுச்சு ப்ரோ. தொண்டையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ணன் வந்து எல்லா வீடியோவும் அப் டு டேட் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணனுக்கு தனுக்கு தன் தத்துக்கு தன் தத்துக்கு தன் தளபதி தளபதி தன் தத்துக்கு தன் தத்துக்கு தன் தனுக்கு தளபதி தளபதி தனுக்கு 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 தன் தினுக்கு 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 தின் பிளாஸ்ட் தான் பொங்கல். படத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே இருக்குது. கமர்ஷியல் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, மாஸ் இருக்குது. இப்போ புதுசாக ஏதோ ஒரு ரோபோட்லாம் கொண்டு வராங்க, அது ஒழுங்காக பண்ணிவிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ணன் மேலே இருக்க நம்பிக்கை எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மழையும் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எச்சுனத்துக்கு லாஸ்ட்டு படம் எது ஏனோ தானோன்னு கொடுக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நீங்கள் இப்போது ஓப்பன்டாக கொடுக்கணுன்னாலும் அண்ணன் படம் வந்தால் கலெக்ஷன் அடிக்கிற மாதிரி வேறு எந்த படமும் அடிக்காது. தலைவர் படம் கூட அடிக்காதுன்னு வச்சிங்களேன். இப்போ அண்ணன் போகிறது சினிமாவுக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் ஆஸ் அ ஃபேனாக இருந்தாலும் இந்த தேட்டருக்காரங்க சொல்கிறதும் அதான் சொல்கிறாங்க, விஜய் சார் போகிறதே எங்களுக்கு ஒரு இழப்பு தான் அப்படின்னு. ஏன்னா கொரோனாவில் பாதிக்கப்பட்டது அவங்க தான். அப்போ அது மீட்டு குத்ததே எங்கள் அண்ணன் தான் மீட்டு குத்தாரு, சரிங்களா? அதனால் நாங்கள் எப்படி சொல்கிறது, அண்ணன் போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை விட பெரிய சண்டைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? இந்த சின்ன சண்டைக்கு சண்டை போட்டுட்டு இந்த மீம்ஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி தெளிவாகிட்டோம் நாங்கள். அதுக்கு மேலே பெரிய சண்டை ஒன்று இருக்குது. 26 நாங்கள் காட்டிடுவோம் யாருன்னு சொல்கிறேன் ப்ரோ. ரீமேக் தான் ப்ரோ, சரிங்களா? கேசரில் ஆரம்பித்து மட்டன் பிரியாணியில் முடிக்கிறாங்க ப்ரோ, ட்ரைலர்லேயே முடிக்கிறாங்க ப்ரோ. படத்தில் என்ன இருக்கும் பாருங்கள். அதுதான் ப்ரோ சொல்கிறேன். அண்ணன் யோசிச்சு ஒரு டேரக்டர் கொடுக்குன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டேன், சரிங்களா? அவங்க தனியாக ஆடின்னு போட்டோம், நம்மளுக்கு எதுக்கு? நம்ம ஆடுறது நம்ம ஆடும், சரிங்களா? அவர் எதனால் அதெல்லாம் பண்ணுறாரு, அது அவராக பண்ணுறாரா என்னன்னு ஒன்றும் தெரில. பண்ணட்டும், அவரும் வரட்டும். ஆனால் அவர் ஒரு சீனியருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியலையா, இல்லை அவரை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களா எங்களுக்கு தெரியல. அவரும் வரட்டும், அவர் படமும் ஓடட்டும் ப்ரோ. அதுதான் ப்ரோ, அவர் கொடுத்தது வந்து போலி துப்பாக்கின்னு தெரியாமலே வச்சுன்னு சுற்றினுக்கிறாங்க ப்ரோ. அதை விட பெரிய இது AK-47 எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் தான் துப்பாக்கியை மேட் பண்ணுறோங்களே, எங்ககிட்டே வந்து துப்பாக்கி திருப்பினா எப்படி? அவர் வரட்டும், அவரும் அவர் தான் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க, சொல்லட்டும். ஆனால் என்றைக்குமே ஒரே அரசன்னா அது விஜய் சார் மட்டும்தான், சரிங்களா? இப்போ இங்கேருந்து தூக்கி போய் மேலே வைக்க போகிறோம். இப்போ அவர் இளவரசராக இருக்காரு, இப்போ அரசராக மாற்ற போகிறோம் அவர். அவ்வளோ லாஸ்ட் ஒன் டைம். இதுக்கப்புறம் தளபதி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்லையோ இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரையோ இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது இல்லை. இதை கேட்கும் போதே எங்களுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து தளபதி வந்து ஒரு மினி மீல்ஸ் கொடுத்துட்டாரு, அதிலே ஒரு பிளாஸ்ட் காட்டிட்டாரு. பார்க்கலாம், நம்ம ஃபுல் மீல்ஸ்க்கு ஜான்வரி 9th காத்துக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து எல்லோரும் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. பராசக்தியும் வந்து அடுத்த நாள் வருது. அந்த பராசக்தியை நாங்கள் எதிர்க்கலை. நாங்கள் ஏன் எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன்னா,
எல்லாருமே ஒன்று தான். இப்போ தளபதியை பிடிக்க சிவா அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. அவரே கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எதிர்க்க போகிறது கிடையாது. இது உள்ளுக்குள்ளே அவங்க ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. பாலிடிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கும் பாலிடிக்ஸ் பிடிக்காது, பாலிடிக்ஸ் பேச மாட்டேன். தளபதிக்காக படம் லாஸ்ட் ஒன் டைமை நாங்கள் வந்து பிளாஸ்ட் ஆக்குவோம். அது எப்போவுமே நாங்கள் வெற்றிக்கான ஒரு முறையில் வெற்றியை தான் கொண்டு போவோமே தண்டி அரசியல் பேசல தலைவா, வெற்றியை நாங்கள் கொண்டு போவோமே கண்டி இது நாங்கள் விடமாட்டோம். தளபதி என்றைக்குமே நாங்கள் விடமாட்டோம். லவ் யூ தளபதி. அந்த ரீமேக் படம் கேசரி அதெல்லாம் வந்து மொக்க கதை அதெல்லாம் ஒன்று அவங்க வந்து 1000 சொல்லுவாங்க. தளபதி வந்து எப்போவுமே மாசு தான் ப்ரோ, எப்போவுமே ஒரு மாசு தான். ஆனால் என்ன ஒன்று வருத்தமாக இருக்குது, படத்தை விட்டுட்டு சினிமாவுக்கு இதுக்கு போகிறாரு, அரசியலுக்கு போகிறாருன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்று படமே விட்டுட்டு மக்களுக்காக உதவி செய்யணும்னு வராரு. எப்போவுமே எல்லா படத்துலையும் அவர் சொல்லுவார் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவார். மக்களுக்காக ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்ம தான் ப்ரோ ஜெயிக்க வைக்கணும். பர சத்தியும் கிடையாது, எந்த சத்தியும் கிடையாது, ஒரே சக்தி தளபதி தான். டைலாக் ஒன்று வேற மாதிரி இருந்தது ப்ரோ, அதெல்லாம் சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை. அங்கே அவர் பேசுகிறதே எங்களுக்கு கேட்கல, வாயை உள்ளே பேசுகிறவங்க இல்லை, அந்த சவுண்டு தான் எங்களுக்கு கேட்குறே தவிர அவர் மூஞ்சிக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. பாருங்கள், சுற்றி காட்டுங்க எவ்வளோ கூட்டன்ட்டு. ப்ரோ ஒன்றுமே இல்லை. 2026 திரையில் பார்த்தீங்களா அந்த சர்க்காரை இப்போ தரையில் பார்ப்பீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. விஜய்க்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. எங்களுக்கு தான் ஆச்சு. விஜய் தான் செம்மையா இருந்தாரு. மாசு போதுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் தான். விஜய் அவர் தான் எனக்கு உயிர்னா அவரு. ஆமா ரொம்ப பிடிக்கும். ஆட்சி எங்களுக்கு தானே, அவர் தானே சிஎம் 2026. நடிக்க மாட்டேன் தான் சொன்னாரு. எப்போதுமே உண்மையா இருப்பாரு. இனிமே அதுதான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு போட்ட முதல் காட்சி எங்களுக்கு தான். இனிமே அவர் பரபர ஆட்சி எங்களுக்கு தான். ஆமா சூப்பர். புரியல அரசியல் அவர் வந்தாருன்னா கல்விக்காகவும் சரி மக்களுக்காகவும் சரி எல்லாம் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த விதத்துல நல்லா இருக்கும் ஆட்சி. கடைசி படம் படம் எலெக்ஷன்ல ஒரு படம் கட்டா இருப்பாங்க. அதான படம் தளபதி தான். பகவந்த் கேசரி ரீமேக் தான், அது ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் தளபதி படம் பார்க்கலாம். அந்த பகவந்த் கேசரி ஒன்றும் பார்க்கல, அதுக்கு பதிலாக இதை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாம். இப்போது தளபதிக்கும் நாங்கள் எடுக்க முடியும். என்றைக்குமே தளபதி சொன்ன மாதிரி தான். தலைனா அது ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான், கமல்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி எங்களுக்கு தளபதினா விஜயனா மட்டும்தான். மற்றபடி வேறு யாரும் அந்த இடத்துல வச்சு நாங்கள் பார்க்க மாட்டோம். சிவா எங்கள் வீட்டு பிள்ளை, அவரே வச்ச மாதிரி சிவானா எங்கள் வீட்டு பிள்ளை தான். அவர் நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையாகவே பார்ப்போம். தளபதி அன்றைக்கி பார்க்க மாட்டோம். தளபதியாக பார்க்குற ஒரே ஆள் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் மட்டும்தான். பார்ப்போம். பொண்ணு பாட்டிங்காக வெயிட்டிங், அதுதான் மெயின். கடைசியில் ரோபோட்லாம் வருது, ரோபோட் ஃபைட் சீன், அதுக்காக வெயிட்டிங். அரசியல் பார்த்தீங்க டிஎம்கே டேரக்டாக அட்டாக் பண்ணுறாரு. ஐ எம் கம்மிங் சொல்லியிருக்காரு, அவருக்காக தான் வெயிட்டிங். முதல் காட்சி தெரிக்குது, அடுத்த ஆட்சி பறிக்குது. பார்த்துக்க. ஆமாம் வேற லெவல்னா வேற லெவல். ஹாப்பி நியூ இயர். ட்ரெய்லர் நேத்தில ஹாப்பி நியூ இயர், இன்னைக்கு தான் ஹாப்பி நியூ இயர். 1000 கோடி அடிக்கும்.